இந்த வயசான அப்பாவும் அம்மாவும் அவங்களோட பையனும் மருமகனும் வீட்டை விட்டு விரட்டினால ரோட்ல நடந்து வராங்க. அப்படி வரும்போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மழை வந்துடுது. அதுக்கப்புறமா அங்க இருக்க ஒரு பஸ் ஸ்டாப்ல போயிட்டு உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. திடீர்னு அந்த அப்பாவுக்கு பாத்தீங்கன்னா உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா அந்த அம்மாவும் போர்வையை போத்திக்கிட்டு அவங்களோட மடியில போட்டு அப்படியே தூங்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மாவும் அந்த இடத்துல அப்படியே படுத்து தூங்கிறாங்க. அப்படியே காலையில எழுந்திரிச்சோன்னா அந்த அப்பா அந்த அம்மா கிட்ட கேட்கறாங்க, எனக்கு ரொம்பவே பசிக்குது, ஏதாவது சாப்பிட இருந்தா தரியா அப்படின்னு சொல்லும்போது அந்த அம்மா அந்த மூட்டையை விட்டு அந்த டிஷ்ல இருக்க கொஞ்சம் சாதத்தை போட்டு கொடுக்குறாங்க. அந்த சாதம் பாத்தீங்கன்னா அப்படியே கெட்டு போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் உட்காந்து அழ ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு வந்த ரெண்டு சின்ன பசங்க இவங்களை பார்த்துட்டு ஒரு அம்மாவுக்கு கால் பண்ணி சொல்றாங்க. அதுக்கப்புறமா அந்த இடத்துக்கு அந்த அம்மா வந்துட்டு அவங்கள பத்தி விசாரிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஒரு வக்கீலோட வீட்டுக்கு வந்து அவங்க ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு போறாங்க. அந்த வக்கீல் சேரும் இவங்க ரெண்டு பேரையும் பார்த்து கையெடுத்து கும்பிடுறாரு. அதுக்கப்புறம் நீங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேத்துக்கும் சாப்பாடு போட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த அம்மா அந்த சாப்பாடை வந்து சாப்பிடாம அந்த பையில இருக்க பையனோட போட்டோவை பார்த்து அழ ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த அந்த அப்பாவும் கோவப்பட்டு அந்த போட்டோவை வாங்கி வீசுறாரு. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரையும் அந்த வக்கீல் சேரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போறாரு. அப்படி கூட்டிகிட்டு போனதுக்கு அப்புறமா அந்த அம்மாவோட பையனையும் மருமகனையும் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அப்ப அந்த மருமகக்காரி வந்து சொல்றா, இவங்க ரெண்டு பேரும் எங்கேயாவது போயிட்டு செத்து தொலையட்டும், நான் வந்து என்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கணவர் அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறோம். அதுக்கப்புறம் போலீஸ்காரங்க அந்த பையனோட வீட்டுக்கு போறாங்க. அப்படி போயிட்டு நீங்க ரெண்டு பேரும் வெளியே போங்க, அவங்க ரெண்டு பேரும் வீட்டுல இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்லும் போது அந்த அப்பாவும் அம்மாவும் பாத்தீங்கன்னா அப்படியே ஓடி போயிட்டு அந்த போலீஸ்காரங்கிட்ட சொல்றாங்க, ஐயா ஐயா வேணா, நாங்க ரெண்டு பேரும் எங்கேயாவது போறோம், என்னோட பையனும் மருமகளும் பசங்களை வச்சுக்கிட்டு இருக்கட்டும், அவங்க எங்க போவாங்க அப்படின்னு சொல்லும் போது அப்பதான் அந்த பையன் பாத்தீங்கன்னா அவனோட மனைவிக்கு கண்ணத்திலேயே ஓங்கி ஒரு அடி அடிப்பான். உன்னாலதான் என்னோட அப்பாவும் அம்மாவும் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் அந்த மருமகக்காரி பாத்தீங்கன்னா ஏதோ ஓரளவு பார்த்து திருந்திட்டு அந்த அம்மாவை அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறா. பிடிச்சிக்கிட்டு சொல்றோம், நாங்க எல்லாரும் சேர்ந்து வாழ்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இதோட அந்த ஷார்ட் வீடியோ முடியும்.